ஸோ ரியல் ஓஜி கிரிக்கெட் ஃபேன்ஸ் இன்னொரு 3 மாசத்துல ஒரு திருவிழா வரப்போகுது. என்ன சொல்றேன்னு புரியலையா? ஐசிசி மென்ஸ் T20 10th எடிஷன் வந்து கம்மிங் பிப்ரவரி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. இந்த டோர்னமெண்டோட டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் வாங்க, அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காம டேக்கர் பாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களை வந்து சேரும். எடிஷன் ஆஃப் ஐசிசி மென்ஸ் T20 கம்மிங் பிப்ரவரி 7th வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கம்பைன் ஆகி நடத்த போறாங்க. மொத்தம் இதுல வந்து 4 குரூப்ஸ் இருக்கு. ABCD 4 குரூப் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஏ குரூப்ஸ்ல இருந்து இந்தியா, பாகிஸ்தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், நெதர்லாண்ட்ஸ், நாம்பியா 5 டீம் இருக்கு. அதுல வந்து 2 டீம் தான் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ், மீதி எல்லாமே அசோசியேட் நேஷன்ஸ். குரூப் பில வந்து ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஓமன். இந்த குரூப் வந்து ஒரு நல்ல குரூப்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 5ல 4 டெஸ்ட் பிளேயிங் நேஷன் இருக்கு. ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து 4மே உங்களுக்கு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் தான். ஸோ வந்து 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க 4 குரூப்ஸ்ல. ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா பெட்டர் கிரிக்கெட் ஆடுவாங்க. பட் அயர்லாந்து, ஜிம்பாப்வே ஒரு டஃப் தருவாங்க. ஒரு சடன் ஷாக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அந்த குரூப் வந்து ரொம்ப ஸோ அந்த குரூப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குரூப் சி வந்து இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ், நேபாள், இட்டாலி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுமாதிரி நிறைய கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதான் வந்து கிரிக்கெட் எல்லா ஊர்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த காரணத்துக்காக தான் 20 டீம் வச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. அதுல இந்த குரூப் சில பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் 3 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் அண்ட் நேபாள், இட்டாலி 2 வந்து அசோசியேட் நேஷன்ஸ். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் குரூப் தான். ஏன்னா வந்து இது அவுட் சைட் ஏஷியானா ஈஸியா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். பட் ஆனால் இது ஏஷியாவுக்குள்ள நடக்குது, இந்தியாஸ்ல நடக்குது. ஸோ கண்டிப்பா ஸ்பின் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதனால வந்து பங்களாதேஷ் கொஞ்சம் டஃப்பா தான் தெரிவாங்க. ஸோ வந்து இது குரூப்ல வந்து 3த்துல இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் யாரு அந்த டாப் 2 ஸ்பாட்ல முடிப்பான்னு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருவாங்க. செகண்ட் பிளேஸ்க்கு காம்படிஷன் நல்லா ஃபைட் சூப்பரா போகும். அண்ட் குரூப் டி, இந்த குரூப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அகைன் நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், கனடா, UAE. இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 டீம் இருக்குல்ல, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், இது 3மே உங்களுக்கு டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ். அண்ட் பேலன்ஸ் கனடா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் வந்து ஒரு அசோசியேட் நேஷன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 டீம் இருக்குல்ல, அது 3மே வந்து அதுல நியூசிலாந்து டீம் இருக்குல்ல, இந்த நியூசிலாந்து டீம் வந்து அவுட் சைட் ஏஷியாவும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன் ஏஷியாவும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த நியூசிலாந்து டீம் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோட கொஞ்சம் நியூசிலாந்து டீம் வந்து என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட கொஞ்சம் பலம் கம்மியா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு டீம் எஃபர்ட்டா போட்டு வந்து அடுத்த குரூப் 8 ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் டஃப்பா நடக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரட்ஸ் தான் இல்லைன்னு இல்லை. பட் ஆனால் அதே சொன்னதான் ஏஷியாவில் நடக்கிறதுனால ஸ்பின் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. பட் ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. கேசவ் மகாராஜா, அது மாதிரி ஷம்சின்னு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்து பேட்டிங் ஃபயர் பவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா செம்ம பவருங்க. ஸோ வந்து ரொம்ப டஃப்பாகவே போகும். ஸோ இந்த குரூப்ல என்னோட ஃபேவரட்ஸ் எதுனா, குரூப் ஏ இந்தியா, பாகிஸ்தான், குரூப் பி ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, மேபி ஜிம்பாப்வே ஒரு லைட் சான்ஸ். குரூப் சி இங்கிலாந்து, பங்களாதேஷ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கரண்டா வந்து ரொம்ப புவர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பிளேயர்ஸ், டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் கரெக்டாக கிடைக்காதனால அவங்க வந்து ஒரு ஏதோ சும்மா ஒரு கடமைக்கு ஆடுறோம் வந்து அப்படின்னு வந்து ஆட்டு போறாங்க. பட் ஆனால் பங்களாதேஷ் நேஷன் வந்து அங்கே கிரிக்கெட் நம்பர் 1 ஸ்போர்ட்டு. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கும், ஸ்பான்சர் சப்போர்ட் இருக்கனால அவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்து ஆடுவாங்க. அண்ட் டீமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அண்ட் ஏஷியாவில் நடக்கிறதுனால இன்னும் ஸ்பின் அட்வான்டேஜ் இருக்கும். குரூப் டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் சொல்ல முடியும். ஏன்னா நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் 3த்துல எது உள்ள ஒன்னே சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப பெட்டர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸா. அப்புறம் 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப் இருந்துச்சுல, அதுலயும் ஆல்மோஸ்ட் 5th பிளேஸ்ல முடிச்சாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி தான் அந்த டீமே டெவலப் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் கொடுத்து எல்லா நேஷன்ஸையும் வின் பண்ணிட்டாங்க. இந்தியாவை மட்டும் தான் இன்னும் அவங்க வின் பண்ணல. டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பெட்டர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. எடிஷன்ல வந்து ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஸ்ரீலங்கா கம்பைன் ஆகி நடக்குதுல்ல. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் 5 வென்யூஸும் ஸ்ரீலங்காவில் 3 வென்யூஸும் நடக்குது. எந்தெந்த வென்யூன்னு சொல்றேன்னு பாருங்க. இந்தியாவில் மட்டும் 5 வென்யூஸ் நடக்குது. அது வந்து டெல்லி,
டெல்லியில் ஃபெரோஷா கோட்ல அந்த ஸ்டேடியம், அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியம், மும்பையில் வான்கடே, கொல்கட்டாவில் இடன் கார்டன்ஸ் அண்ட் சென்னையில் நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம். ஸோ 5 பிளேசஸில் நடக்குது இந்தியாவில். அண்ட் ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா 3 ஸ்டேடியத்தில் நடக்குது. ஒன்று வந்து கொலம்போ ஆர்பிஎஸ்னா ஆர் பிரமேதேசா ஸ்டேடியம், அதான் மெயின் ஸ்டேடியம் ஸ்ரீலங்காவில் 35,000 பேர் கெப்பாசிட்டி இருக்கு. செகண்ட் கொலம்போல இன்னொரு ஸ்டேடியம் இருக்கு, சினால்சே ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்ட்டு, அந்த ஸ்டேடியம்ல வந்து நடக்குது. அண்ட் மூணாவது வந்து பெலேகலே இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், நேச்சுரல். இந்த ஸ்டேடியம் வந்து ஒரு நேச்சர் லுக்ல சூப்பரா இருக்கும். எப்படின்னா பெவிலியன் 2 மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், மீதி எல்லாமே சுத்தி உங்களுக்கு வந்து அந்த மீதி சைட்ல ஃபுல்லாவே கிராஸ் தான். அங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுறது. சவுத் ஆப்பிரிக்கால நியூசிலாண்ட்லாம் பார்த்துட்டு போல அந்த மாதிரி கிராஸ் ஃபீல்ட்ஸ்ல தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பராகவே இருக்கும் நேச்சர் பியூட்டியா. சென்னையில் மட்டும் 7 மேட்ச் நடக்குது. ஆனால் அதில் அன்பார்ச்சுனேட்லியா ஒரு இந்தியா மேட்ச் கூட இல்லை. 6 குரூப் மேட்சஸ் நடக்குது. அண்ட் ஒரே ஒரு குரூப் 8 கேம் வந்து நடக்குது. அந்த மேட்சை அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஷெட்யூல் போகும். சான்ஸ் இருக்கு இந்தியா வரதுக்கு. ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிக்கும். இந்தியா வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிச்சிடும். ஸோ வந்து சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு ஒரு 60-70% சான்ஸ் இருக்கு குரூப் 8 ஸ்டேஜ்ல. அண்ட் இந்தியாவுக்கு வந்து இந்த எடிஷன் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி 7th மார்ச் 8th வரையும் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு மாசம் நடக்குது. ஒரு மாசம் ஃபுல்லா நடக்குது. இதுல மொத்த மேட்சஸ் வந்து 55. அதுல வந்து நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்போனா இந்தியா வாஸ் யூஎஸ்ஏ பிப்ரவரி 7th தான் நடக்குது மேட்ச். வான்கடே ஸ்டேடியம் மும்பைல நடக்குது. அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து பிப்ரவரி 12th வந்து நமீபியா கூட நடக்குது, அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல டெல்லியில. அண்ட் மூணாவது மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் பிரமதேசியா ஸ்டேடியம் ஆர்பிஎஸ் இந்தியாவில் நடக்கல, இது வந்து கொலம்போல நடக்குது ஆர்பிஎஸ் ஸ்டேடியம்ல. அண்ட் ஃபைனல் மேட்ச் வந்து இந்தியா நெதர்லாண்ட்ஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியாவுக்கு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு. ஈஸியாக குரூப் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு அடுத்த குரூப் 8 ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல் ஃபைனல் ஈஸியாக போயிடும். கப் அடிக்கிறதுக்கு தான் அந்த செமிஃபைனல் ஃபைனல் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். குரூப் 8 ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று குரூப் 1, இன்னொன்று குரூப் 2. 1ல 4 டீம்ஸும் குரூப் 2ல 4 டீம்ஸும் போட்டு அதில் ஈச் அண்ட் எவ்ரி டீமுக்கு ஒரு மேட்ச் நடக்குது. அதுல யாரு பெஸ்ட் 2வோ அவங்க வந்து செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆவாங்க. இந்த குரூப் 1லயும் குரூப் 2லயும் 2 டாப் 2ல ஃபினிஷ் பண்றாங்களா அவங்க வந்து செமிஃபைனல் செலக்ட் ஆயிட்டு போட்டாங்க. அந்த ஸ்டேடியம்ஸ்லாம் வந்து நரேந்திர மோடி, வான்கடே, சிதம்பரம் ஸ்டேடியம், அருண் ஜெட்லி, இடன் கார்டன்ஸ். வந்து குரூப் 2ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால நடக்கிற மாதிரி பல்லேக்கல்லே, அப்போ ஆர்பிஎஸ் ஸ்டேடியம் 2 தான் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த குரூப் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் 2 டீம் யாரு முடிக்கிறாங்களோ அவங்க வந்து செமிஃபைனல் செலக்ட் ஆவாங்க. செமிஃபைனல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் 8 செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் 4 நடக்குது. ஸ்ரீலங்கா குவாலிஃபைஸ் அவங்க வந்து கொலம்போல ஆடுவாங்க. ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகலன்னா உங்களுக்கு வந்து கொல்கட்டால ஆடுவாங்க ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். செகண்ட் செமிஃபைனல் வந்து உங்களுக்கு வான்கடே கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நடக்குது மும்பைல. அது வந்து மார்ச் 5 நடக்குது. அண்ட் ஃபைனல் வந்து மார்ச் 8 ஒரு சண்டே, மார்ச் 8 சண்டே வந்து அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடக்குது. சப்போஸ் இந்தியா குவாலிஃபை ஆகாம ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆச்சுன்னா அது கொலம்போ ஸ்டேடியம் நடக்கும். இது 2 ஆப்ஷனா வச்சிருக்காங்க. ஸோ வந்து யாரு வந்து ஃபைனல் போறாங்களோ ரெண்டுமே சப்போஸ் ஃபைனல் வந்தா கூட அகமதாபாத் தான் நடக்கும். ஆனா வந்து இந்தியா இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கொலம்போ, இந்தியா இல்லாம ஸ்ரீலங்கா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொலம்போ ஆர்பிஎஸ் ஸ்டேடியத்துல தான் நடக்கும். ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் வந்து ஒரு பிக்சர்ஸ் குரூப் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த T20 டோர்னமெண்ட்ல உங்களுக்கு 20 டீம் கொண்டு வந்த காரணம் என்னன்னா கிரிக்கெட்டை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால தான் ஒரு இட்டாலி, ஒரு ஓமனு, ஒரு நேபாள், இது மாதிரி நிறைய அசோசியேஷன் டீமை பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஆட வந்தா அவங்க வந்து டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸோட ஃபைட் பண்ணாதான் அவங்களோட கிரிக்கெட் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அங்க வந்து சப்போஸ் வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்க ஒரு அயர்லாந்துல, ஒரு இட்டாலியில கிரிக்கெட் டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பா கிரிக்கெட்டோட வேல்யூ எங்கேயோ போயிடும். ஃபுட்பாலுக்கு ஈக்குவலாகவே வந்துடும் சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தை வச்சு தான் இந்த T20 ஃபார்மேட்ல வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. வந்து ஓடிஐ கிரிக்கெட் கூட உங்களுக்கு 20 டீம்ஸ் ஆட மாட்டாங்க. ஆனால் T20 வேர்ல்டு கப் 20 டீம்ஸ் வச்சு 4 குரூப்ஸ் வச்சு நல்லா வைடா வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க. ஸோ வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணா பாருங்க, கண்டிப்பா வந்து ஒரு அயர்லாந்து ஒரு நல்ல டீமா, ஒரு அயர்லாந்து, ஒரு ஜிம்பாப்வே, ஒரு நெதர்லாந்து, ஒரு ஸ்காட்லாந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்குவாங்க. ஸோ அதுமாதிரி இம்பாக்ட் கொடுக்க போது தான் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் வரும், உங்களுக்கு நிறைய கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ் வந்தால் தான். இப்போ நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க,
நம்ம ஒரு இட்டாலி போய் ஒரு சீரிஸ் ஆடினா, டெஸ்ட் சீரிஸ் ஓடிய சீரிஸ் ஆடினா எப்படி இருக்கும் பாருங்க. அதுமாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் இட்டாலியில் போயிட்டு ஒரு 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் அது மாதிரி ஆடினா அப்போ வந்து இட்டாலியில் இருக்கிறவங்களும் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து கிரிக்கெட் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து கிரிக்கெட்டோட ஆல்ரெடி கிரிக்கெட் வந்து செகண்ட்ல இருக்கு. இப்போ வந்து ஃபுட்பாலுக்கு ஈக்குவலாக வந்துடும் சொல்லலாம். ஃபுட்பால் அடிக்கிறோம் அது விஷயம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு டஃப் காம்படிஷனாக தரோம்ல, அந்த காரணத்துக்காக தான் இந்த கிரிக்கெட் ஐசிசி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கண்டென்ட் வேணும்னா மறக்காம டேக்கர் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும்.